கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துட்டே தான் இருக்கும். இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் காலையில் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் யாருக்குமே நான் கெடுதலோ கஷ்டத்தை நான் கொடுத்தது கிடையாது, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு புலம்பக்கூடிய நபர்களாக கடகராசி நேயர்கள் இருக்காங்க. கடகராசி நேயர்களுக்கு பிரச்சனை வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காங்க. சுழற்சி முறையில் கடகராசி நேயர்களுக்கு பிரச்சனை சுத்திக்கிட்டே இருக்குது. இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் நடந்த விஷயத்தை விட்டுருங்க. இனி வரக்கூடிய காலங்களில் கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு முதல் மாற்றமே இவங்க நிறைய இடத்துல அவமானப்படுத்தியிருக்காங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறாங்க. ஒரு வீட்டில் கடகராசிக்காரங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற கஷ்டத்தையும் மொத்தத்தையுமே இவங்க ஏற்றுக்குவாங்க. இனிமேல் கடகராசியை எதிர்த்தவனுக்கு இனிமேல் அழிவு தான். யமனையை எதிர்க்கக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, எல்லாருக்குமே மனசார உதவி செய்வாங்க. பால் எவ்வளவு தூய்மையாக இருக்கோ அதை விட தூய்மையானது தான் கடகராசிக்காரங்க. இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலுமே கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கு வரப்போகிறார். சனி பகவான் மூலம் உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது பெரிய ஆபத்து வராது. வளர்ச்சி உங்களுக்கு இந்த 2025 மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சி உங்கள் ராசிக்கு ஏற்பட போகுது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவ்வளவு ஆஃபீஸர் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதரவுங்கிறது இந்த ஆண்டு கொடுப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆசோலனைக்கு மதிப்பு உண்டாகும். திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை அமையும். குழந்தைகளுக்காக இயங்கியவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர அடைவீங்க. உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சுறுத்திட்டு இருந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விலக போகுது. இந்த இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்ல எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு இந்த 2025 வளமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கடகராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் நம்மளுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது, மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்குமா இல்லை மகிழ்ச்சியை கொடுக்குமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 3 பயிற்சி நடக்க இருக்குது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, இரண்டாவதாக சனி பயிற்சி, மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி நடக்க இருக்குது. முதலாவதாக மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்குது. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்க இருக்குது. இந்த அமைப்பு கடகராசி நேயர்களுக்கு ஒரு முக்கிய பலனை அளிக்கக்கூடிய இதாக இருக்குது. குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருந்து ரிஷப வீட்டுக்கு போகிறார். மே 14ஆம் தேதி வரை உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2025 2 காலகட்டமாக பிரிக்கலாம். மே மாதத்திற்கு முன்பு, மே மாதத்திற்கு பிறகு. இப்போயே பார்த்தீங்கன்னா ஜனவரி தொடக்கத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2024 கம்பேர் பண்ணும்போது நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வர தொடங்கி இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா அடுத்த மே மாதம் முடிந்திருக்கக்கூடிய 6 மாதங்கள் அபரிவிதமான வளர்ச்சி உங்களுக்கு இந்த 2025 தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்காரு. திருமணமாகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமண நிலை கைகூடி வைப்பார். அனுபவ அறிவும் அன்பும் நிறைந்தவர்கள் தான் கடகராசி நேயர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு மனதைரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது.
கடகராசிக்காரங்க இது நான் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கஷ்டத்தை வந்து சின்ன வயசுலேருந்து சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க கடகராசிக்கு மட்டும்தான் வந்து கஷ்டங்கிறது அதிகமாக இருக்குதா, ஏன் மற்ற ராசிக்கு தானே கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட கடகராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வந்து கஷ்டங்கள் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு வந்த நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க. மற்றவங்களை போல வந்து பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து அந்த பாசத்தையும் அன்பையும் காட்டவே மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து இவங்களை ஒரு காரியம் ஆகணும் மட்டும்தான் வந்து கூட வச்சிருப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் அந்த காரியம் முடிஞ்ச உடனே இவங்களை வந்து அப்படி நேக்கா வந்து கழட்டி விட்டுருவாங்க. அப்படியே இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறீங்க தான் வந்து கடகராசிக்காரங்க. தங்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்களுக்காக ஒரு 8 ரூபா வந்து செலவு செய்யக்கூடிய தாராள மனசு உள்ளவங்க தான் வந்து கடகராசிக்காரங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் 14/1/2025 முதல் உங்களுக்கு 4 கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையோட நிலை வந்து ஒரு முன்னேற்றத்தையே அமைய போகுது. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்தது வந்து தங்கி இருக்காது, நல்லது நடந்திருக்காது, எல்லாத்தையுமே வந்து தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்விலே இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலே உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலை வந்து அமையும். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரை காரணமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த 3வது நபர் உங்கள் ஃபேமிலி பிரச்சனை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத 3வது நபர் வந்து மூக்க நுழைக்கிறதுனால தான் எச்சா இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து மறுபடியும் பெருசாகிட்டு போகுது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி விஷயத்தை வந்து நீங்கள் யார்ட்டையுமே சொல்லாதீங்க. உங்கள் ஃபேமிலினா அது உங்களோடைய மட்டுமே வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சொந்தக்காராக இருந்தாலும் சரி, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாரிடமே வந்து உங்களுடைய ஃபேமிலி பிரச்சனையை வந்து யார்ட்டையுமே சொல்லாதீங்க. நீங்களும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட பிரச்சனைக்குள்ளே நீங்கள் தலையிடாதீங்க, ஃபேமிலி பிரச்சனைக்குள்ள. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையும் குழப்பத்தை வந்து கடைசியில் கொண்டு வந்து உங்களை வந்து நிறுத்திடுது. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பதில் சொல்ல முடியாமல் நிற்கதையாக நிற்கக்கூடிய நிலைமை வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் எதுவுமே வந்து யார்ட்டையும் சொல்லாதீங்க. எவ்வளோ பணம் வச்சிருக்கிறீங்க, எவ்வளோ நகை வச்சிருக்கிறீங்க, அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, லேண்டு வாங்க போகிறீங்களா, அடுத்து வீடு கட்ட போகிறீங்களா, இந்த மாதிரி வந்து நீங்கள் அடுத்து செய்யக்கூடிய நல்ல செயல்கள் எதுவுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்குங்க. அதெல்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு போகுது. இப்போ வந்து நான் இது அட்வான்ஸாக நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத முன்கூட்டி எதுவுமே சொல்ல வேணாம். ஏன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண் திருஷ்டி கொஞ்சம் கூடுதலாகவே அதிகமாகவே இருக்குது. ஏன்னா மற்ற கூட இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து அதிகமாக பொறாமைப்படக்கூடிய நண்பர்களாக பெரும்பாலும் கூட இருக்கிற நபர்கள் இருக்கிறதுனால உங்கள் மீது அதிகமாக வந்து பொறாமையை கூட வச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண் திருஷ்டி வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2023-24 பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ வேதனைகளில் வந்து கடந்து இப்போ 2025க்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு 2025 சனி பகவான் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை வந்து நிகழ்த்த போகிறார். பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து இந்த ஆண்டு மீனத்துக்கு போகிறார். சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. மிஞ்சி போனாலும் சுமார் ஒரு 100க்கு ஒரு 5% 10% மட்டும்தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்ற மாதிரி முதலில் தண்டனையை கொடுத்து விட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி தருவார். கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருந்தால் உங்களுக்கு எல்லா வருடமும் கிடையாது, இந்த வருடமும் உங்களுக்கு கண்டிப்பாக மோசமாக தான் அமையும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள், இந்த குடி மது இதிலிருந்து எப்படியாவது வெளியே வந்துருங்க. இவைகள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நீங்கள் எவ்வளவு நீங்கள் வந்து நேரமே எல்லாமே சரியாக இருந்தாலும் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடையவே முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸு குடிக்கிறான், நானும் குடிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், அந்த மாதிரி வந்து அவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான்னு சொல்லி நீங்களும் கடைசியில் வந்து அந்த தேவையில்லாத அந்த குழியில் போய் சிக்கிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, உங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்குது, உங்களுக்கு குழந்தை குட்டிகள் இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க, இவங்கள பார்க்கணும் நீங்கள். ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை போய் தலையிட்டு கடைசியில் வந்து அதே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து இந்த 2025 உங்களுக்கு மிக மோசமான ஆண்டாக அமையக்கூடி வச்சிரும். அதனால் வந்து முன்கூட்டியே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. 2024 வந்து நீங்கள் நிறைய இழப்புகளை வந்து சந்திச்சிருப்பீங்க. அதாவது வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது, திருமண வரன் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக அமைஞ்சிருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நல்ல மனிதர்களை வந்து கடந்த ஆண்டுகள் இருந்திருப்பீங்க. நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சு தான் வந்து இப்போ 2025 வந்திருக்கிறீங்க. நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை வந்து உங்களுக்கு 2025 அமைத்து கொடுக்க போகுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தா உங்களுக்கு அந்த நல்லதாக கெட்டதாக நடக்க போகுது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத பழக்க வழக்கங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் முன்னேற்றமே அடைய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ இந்த பேட் ஹேபிட் எல்லாமே விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யுங்க. அதிகமாக வந்து ஆன்மீகத்தை நோக்கி போங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க.